எல்லா ஹீரோவும் பண்ணாங்க சார், இன்ன வரைக்கும் எல்லா ஹீரோவும் பண்ணாங்க. ஆனால் கமலஹாசன் பேர் மட்டும் தான் முன்னால் வரும். எல்லா ஹீரோஸும் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லுங்கள் யாராவது. எல்லா ஹீரோஸும் தலையில் ஆரம்பத்து கதையிலேருந்து எல்லாத்தையும் தலையிட்டு தான் இருக்கிறான். இப்போ நீங்கள் ஒரு இந்த இடத்துல செட்டு போடுறோம், இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா அது பக்கமாக இருக்கணும்னு பார்ப்பாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது எப்படி தப்புன்னு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு எப்படி சொல்லுவீங்க? புரியாது. ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆமாம், அவர் என்ன சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. உன் படம் நல்லா ஆகணுங்க தானே சொல்கிறாரு. இட்ஸ் எ டீம் ஒர்க். எல்லாமே வந்து அதை பெட்டர் பண்ணுறதுக்கு தான் யோசிப்பாங்க. ஏன்னா எந்த ஹீரோவுமே ஹீரோவோ ஹீரோயினோ மற்ற எந்த டெக்னீஷியனோ இந்த படம் நல்லா வரக்கூடாது நான் இதை தலையிடுவேன்னு சொல்லுவாங்களே. அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. அது நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன். நான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து கமலஹாசன் மட்டும்தான் சொல்கிறீங்க, மற்ற எதுக்குமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே, இல்லை உங்கள் பதில் இப்போ இன்னும் தெளிவாக இருக்குது. கண்டிப்பாக இதை பார்த்தாரு யாரும் திரும்ப உங்ககிட்டயோ இல்லை இதை பற்றி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சாப்பிட்ற சாம்கா வேறு. நாங்கள் இருந்த சாம்கா வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு அந்த கார்னரில் இருந்து இட்ஸ் ஸ்மால் டீ ஷாப்பு. முதல்ல டீ ஷாப்பாக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஆச்சு. அங்கே தான் மீட் பண்ண மேலே ரூஃப் டாப் இருக்கும். அங்கே தான் ஈவினிங் ஆனால் ஒரு கேங் நாங்கள்லாம் மீட் பண்ணுவோம். அப்படி தான் வந்ததே தவிர பட் ஆனால் ரெகுலராக வந்து இது ஒரு மீட்டிங் பிளேஸ் எங்களுக்கு. ஓகே ஓகே. ராதா ரவி, ஜூனியர் பாலையா, சந்திரகாந்த் அம்மாவோட பிரதர் வந்து விஜயகுமார், நான், பிசி ஸ்ரீராம், சுரேஷ் கேமராமேன், மனோபாலா, எஃப்சி சேகர் நிறைய வருவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்பப்போ வந்துட்டு வந்து என்ன சாப்பிடலாம் அப்படி போயிட்டே இருப்பாங்க. அதுலேயும் சினிமா பற்றி சொல்லியிருப்பார். மகாநேயில் வந்து சிட் ஃபண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பார். இந்த பெண்களை கடத்துறதை பற்றி சொல்லியிருப்போம். அதில் புரியுதுங்களா? அதெல்லாமே வந்து ஃப்யூச்சர் வரும். நம்ம அதுக்காக நாங்கள் ஒரு ஞான தேசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்குது, லைஃப் இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். சார், நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னீங்க கமல் சார் அழுத நான் 2 முறை தான் பார்த்துருக்கேன். ஒன்று அனந்து அவர்கள் மரண தப்போ, இன்னொன்று கமல் சாரோட அப்பாவோட மரண தப்புன்னு சொன்னீங்க. எங்களுக்கு தெரிஞ்சு ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டது விஸ்வரூபம் ரிலீஸ் அப்பன்னு சொல்லலாம். இதே பக்கத்து பில்டிங் நினைக்கிறேன், ஆழ்வார்பேட்டை வாசலில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நின்றுருக்காங்க. அப்போ அவர் வந்து எமோஷ்னலாகவும் கமல் சார் கொஞ்சம் ப்ரோக்கனாக இருந்தார். ஏன்னா அவரையே தாண்டி என்ன இல்லைனா விட்டுருங்க நான் ஃபாரினுக்கு போயிடுறன்ற அளவுக்கு சொன்னார். அப்படி சொன்னதுக்கான காரணம் அப்போ அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தார், இன்னொரு பக்கம் எதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, எந்த ஒரு உழைப்பாளிக்குங்க நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இது பண்ணுறோம். அதை பற்றி சும்மா தேவையெல்லாம் போய் நோண்டிகிட்டே காணுங்க ஒரு கோபம் ரொம்ப இருக்காது. அதாவது அது உண்மையான ரீசன் இல்லாத பட்சத்தில் எதுக்கு தேவையில்லாமல் நோண்டாங்க? என்ன ஒரே ஒரு அது ஒரு அரசியல். அது இப்போ நம்ம பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பொலிட்டிக்கல் இதுதான். அது மூமெண்ட் தான். அதனால் அதுதான் அவருக்கு மென்டல் டார்ச்சரே தவிர மற்றபடி வேறு எந்த இதுவும் கிடையாது. அவருக்கு நல்ல படங்கள் பண்ணணும்னு நினச்சாரே தவிர படத்தை வச்சு சம்பாதிக்கணும்னு நினச்சதே இல்லை. ஏன்னா அவர் சம்பாதிச்ச படம் திரு சினிமாவில் தான் போட்டுட்டு இருந்தார். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஹாசன் பிரதர்ஷன் பார்த்தீங்கன்னா அதோட எம்ப்ளமே வந்து ஒரு ஃபேஸ் வந்து இப்படி ஆஃப் டர்ன் பண்ணும், உள்ளே வந்து ஒரு கேமரா ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் கமலஹாசன். புரியுதுங்களா? ஸோ 24 hours அவர் சினிமாவை தவிர வேறு எதுவும் யோசிக்க மாட்டார். ஸோ அதனால் இந்த படத்தை வச்சு நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் அந்த படித்த இது அந்த இதே கிடையாது. நல்ல படம் கொடுப்போம், போடட்டும், ஜனங்க ரசிக்கிட்டு இருந்தான், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒரு ரூபா போட்டால் 10 ரூபா கிடைக்குமே யோசிக்கிறதுலாம் கிடையாது.